அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தொடர்ந்து அதிகமான வேலைப்பளு, ஆஃபீஸ் ஒர்க் இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. ஸோ இந்த மாதிரி டைமில் நமக்குன்னு நேரம் ஒதுக்க முடியாமல் இருக்கும், சில தருணங்கள் இருக்கும். ஆனால் அந்த டைமில் கொஞ்சம் முயற்சி பண்ணி நமக்குன்னு சில நேரங்களை ஒதுக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி ரிலேட்டடாக எனக்கு தோணுது. ஏன்னா நம்ம எல்லாம் ஒரு இயற்கையிலேருந்து வந்திருக்கோம். இந்த உலக வாழ்க்கை, தொழில், என்டர்டெயின்மெண்ட், உறவுகள் எல்லாமே அந்த இயற்கையிலேருந்து நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக விலக்கிட்டே போகும். வேலையும் அதில் ஒன்று தான். ஏன்னா வேலையில் அதிகமாக போயிட்டே இருக்கும் பொழுது நம்மளை விட்டு விலகி போயிடுவோம். ஸோ இயற்கையிலேருந்து ரொம்ப விலகி போயிடுவோம். ஸோ அந்த மாதிரி தருணங்களில் நமக்கு பிடிச்சமான சில விஷயங்களில் படங்கள் பார்க்கலாம், நல்ல புத்தகங்கள் படிக்கலாம். அந்த ஒரு வகையில் இந்த புத்தகங்கள் நம்மளை திரும்ப அந்த ஒரு வட்டத்துக்குள்ளேயே சுற்றாமல் திரும்ப அந்த ஒரு இயற்கையான சில வேறு நிகழ்வுகளுக்கும் இதுக்கெல்லாம் கூட்டு போகும். அது உண்மை. அந்த வகையில் இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் ஒரு சின்னதாக ஒரு புக் படிக்கலாம் அப்படின்ட்டு தோணுச்சு. அப்படி எடுத்த புத்தகம்தான் நக்கீரன் அவர்கள் எழுதிய எறும்புகள், 6 கால் மனிதர்கள் அப்படின்னு இந்த புத்தகம். இது எறும்புகள் பற்றியான புத்தகம். எனக்கு இவரோட புத்தகங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு பெரிய நாவல், பெரிய புத்தகங்கள் படிக்கிறதுக்கு நடுவில் சிறுகதைகள் படிக்கிறது நல்லாயிருக்கும். அதே மாதிரி நக்கீரன் அவர்கள் எழுதிய நிறைய புத்தகங்கள் ஒரு சின்ன சின்ன புத்தகங்கள்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. இதுக்கு முன்னாடி நம்மளே பார்த்துருக்கோம். அந்த மறை நீர் சம்மந்தமாக நீர்னு ஒரு புத்தகத்தை பற்றி பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் காடு இருக்கிற மரங்களை பற்றியான ஒரு புத்தகங்கள் பார்த்துருக்குறோம். இது மாதிரி இவர் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை ஈஸியாக நம்மக்கிட்ட கொண்டு வருவார். அதிகப்படியான தகவல்களோட கொண்டு வருவார். அந்த வகையில் எறும்புகள்னு ஒரு புத்தகத்தை பார்த்தேன். நக்கீரன் ஒரு எழுதிய புத்தகம். இந்த புக்கு எனக்கு ஃபஸ்ட்டு படிக்கிறதுக்கு முன்னாடி எறும்புகளுக்கும் எனக்கு என்ன எறும்புகள்னாலே என்னோடய மனநிலைக்கு என்ன தோணுது அப்படின்னு தோணுச்சு. என்னென்னா எறும்புகள் இப்போல்லாம் எறும்புகள் ரொம்ப ரேராக ஒரு சுவர் இருக்குன்னா சுவரை ஒற்றி எப்படி நகர்ந்து போகிறத என்னால் பார்க்க முடியுது. ஆனால் சின்ன வயசுலேருந்து பார்த்தோன்னா எப்படியெல்லாம் எறும்புகளை பார்த்தோனுங்கிற ஒரு காட்சிகளை, நினைவுகளை ஓட்டி பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, எனக்கு 3 வகையான எறும்புகளை நான் அடிக்கடி பார்த்துட்டு இருந்திருக்கேன். எப்பயும் அந்த கடிக்கும்ல எறும்பு, அதோட பேர் கூட கரெக்டாக தெரியல. அந்த கடிக்கிற எறும்பு, குட்டி எறும்பு நிறையா இடங்கள்லையும், இனிப்புகள்லேயும், எல்லா இடத்துலையும், உணவுகள்லேயும் அதுதான் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமி எறும்புன்னு சொல்லிட்டு இந்த கருப்பு எறும்பு, அது கடிக்காது. அதை பார்த்தா என்னமோ கடவுள் மாதிரி. அது உண்மைதானே, கடிக்கலைல்ல. ஸோ அதை கடவுள் ஆக்கிட்டாங்க மக்கள். அது பிள்ளையார் எறும்புன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு எறும்பு. ஆனால் அது கடிக்கலைனாலும் அது ஒரு உடம்புல ஊறுனா ஒரு வகையான டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. டக்கு டக்குன்னு அதையும் தள்ளி விடுறது. அதே மாதிரி 3வதாக ஒரு அந்த எறும்பு பேரும் தெரியல. எங்கள் ஊரில் சுளுக்கெறும்புன்னு சொல்லுவாங்க. ஒரு சிவப்பு கலரில் கொஞ்சம் நீளமாக இருக்கும். கடித்ததுன்னா வலி அப்படி இருக்கும். நீங்கள் இந்த அரச மரம், ஆலமரங்கள்லாம் அது போகும். இந்த முருங்கை மரங்களில் இருக்கிற அந்த பசைகள் மாதிரி இருக்கிற இடத்துலலாம் அதை பார்க்கலாம். மேக்சிமம் இந்த மரங்களில் அந்த திரவம் மாதிரி வடிகிற இடங்கள்லாம் அது இருக்கும். இந்த மாதிரி எறும்புகளை பார்த்து வந்த அனுபவம் இருக்குது. இது இல்லாமல் இந்த கருப்பெரும்புலேயே கொஞ்சம் பெரிய கருப்பெரும்பு ஒன்று பெருசாக இருக்கும். அதை பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசில் அந்த படிக்கவே பிடிக்காத நேரத்தில் படிக்கணும்னு சொல்லும்போது புத்தகம் எடுத்துட்டு இந்த மாதிரி
எறும்புகளையும் பல்லிகளையும் அப்போ தான் நம்மளோட கற்பனை காட்சிகள்லாம் அதிகமாக வரும். அந்த டைமில் வந்து எறும்புகளோட மூமெண்ட்டை உன்னிப்பாக கவனிச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா, ஒ ஒரு எறும்பு வந்து ஏதோ ஒரு சின்ன ஒரு இனிப்பையோ இல்லாட்டி ஏதோ ஒரு சின்ன ஒரு துகளை தூக்கிட்டு வரும். ஆப்போசிட்டில் இன்னொரு எறும்பு கூட்டம் வரும். அது எல்லாமே ஒவ்வொன்றையும் முட்டிட்டு போயிட்டே இருக்கும். டச் பண்ணி அது என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுதா? எதாவது கம்யூனிகேட் பண்ணுதா? இல்லாட்டி ஏதாவது எதுக்கு அது முட்டி போகுதுன்னே தெரியாது. எல்லா எறும்பும் முட்டிட்டு போய் அங்கிட்டு இங்கிட்டு கிராஸ் ஆகி போயிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் எனக்கு என் மனதில் வந்த எறும்புகள் பற்றியான நினைவுகள். ஆனால் இது எல்லாமே ஒரு சாதாரண மனிதனுக்கு ஒரு பார்த்து வந்த நினைவுகளாக இருக்குமே தவிர, இந்த எறும்புகள் எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு இயற்கைக்கு முக்கியமான ஒரு ஜீவன் அப்படிங்கிறது இந்த புத்தகம் படிக்கும்போது நம்மளால் உணர முடியும். வாங்க பார்க்கலாம் அந்த புத்தகத்தை. எறும்புகள். அசாம் மாநிலத்தில் வந்து ஒரு தடவை என்ன ஆயிருக்குன்னா, குவாஹாத்தின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நகரம். அது பக்கத்தில் வந்து ஒரு சிற்றூர் இருக்குது. அங்கேருந்து ஒரு 400 கிலோமீட்டரில் வந்து ஒரு சின்ன ஒரு வில்லேஜ் இருக்குது. அங்கே வந்து திடீர்னு பார்த்தா ஒரு நிறைய யானை கூட்டங்கள், இந்த காடுகள்லேருந்து காடு பக்கத்தில் இருக்கிற ஊர்களுக்கெலாம் வரும்ல, ஸோ அப்படி வந்து அங்கே இடம்பெயர்ந்து வந்துருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஊருக்காரவங்களாம் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு. ஸோ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த யானை கூட்டங்கள்லாம் துரத்தி அப்படியே கொண்டு போயிருக்காங்க. அங்கே வந்து ஒரு பிரம்மபுத்திரா ஆறு வந்து பெருசாக ஓடிட்டுருக்கு. அந்த ஆற்றை வந்து அங்கேருந்து கடத்தி விடலான்னு சொல்லிட்டு அங்கே அந்த யானை கூட்டங்கள்லாம் துரத்தி விடும்போது பார்த்தா, அந்த ஆற்றை கடந்து போகும்போது பார்த்தா, அந்த ஆற்றிடை தீவுன்னு சொல்லிட்டு கடல்களுக்கு நடுவில் தீவு இருக்கிற மாதிரி பெரிய ஆறுக்கு நடுவில் வந்து சில தீவு மாதிரி பகுதிகள்லாம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பகுதி இருக்குது. அங்கே பயங்கர அடர்ந்த ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட் அங்கே இருக்குது. அதுக்குள்ளே அந்த மிருகங்கள்லாம் உள்ளே போயிடுச்சு. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த பக்கம்லாம் போய் பார்த்தா இப்படி ஒரு காடாக இந்த இடத்துல இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க டேட்டா பேஸ்லேயே சர்ச் பண்ணுறாங்க. இப்படி ஒரு பகுதியே இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல காடுங்கிற ஒரு இருந்த இடமே அங்கே இதுக்கு முன்னாடி இல்லை. அத்திப்பட்டி காணா போச்சுங்கிற மாதிரி அப்படி ஒரு காடே இல்லை. ஆனால் இப்போ காடு இருக்குது. என்ன எப்படி அப்படிங்கிற பார்க்கும்போது அவங்க ரிஜிஸ்டர் பண்ண டேட்டா எல்லாத்தையும் பார்க்கும்போது 1979 வரைய அந்த இடத்துல ஒரு காடுங்கிறதே இல்லை. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு, ஒரு பெரிய வெள்ளம் ஏற்பட்டிருக்கு அந்த ஊரில். வெள்ளம் ஏற்பட்டதில் நிறையா மிருகங்கள் வந்து இறந்து போயிடுது. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுறது அப்படிங்கிறப்போ அங்கே ஒரு சின்ன பையன் வந்து அந்த நிகழ்வுகள்லாம் பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்படுறாப்படி. ஸோ இதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன் பார்த்தா, இந்த மாதிரி மிருகங்கள்லாம் ஏன் வெள்ளம் வருது, இதுக்கெல்லாம் வந்து காடுகள் வந்து இருந்தால் இந்த மிருகங்கள்லாம் தப்பிச்சிருக்கும் அப்படிங்கிற அந்த பையனுக்கு ஒரு யோசனை வருது. ஸோ காடை நம்ம வந்து உருவாக்கணும் அப்படின்னு போகும்போது அந்த ஆற்று பக்கத்தில் இருக்கிற அந்த ஆற்றடி தீவில் போயிட்டு செடிகள்லாம் நடுறாரு. அந்த இடத்துல அந்த மண்ணுக்கு மணலாக இருக்கிற மண்ணுக்கு என்ன வரும்னா அந்த மூங்கில் மாதிரி செடிகள் தான் வருங்கிறனால அதை நட்டுட்டு வராரு. அது மட்டும்தான் வளருது. வேறு எதுவுமே வளராதுங்கிற மாதிரி சிலர் சொல்கிறாங்க. ஆனால் சில தகவல்கள் வச்சு இன்னும் அதிகப்படியான மரங்கள் மற்ற மரங்களையும் அங்கே வளர்க்க வச்சிடுறாரு. அது எப்படி வளர்க்க வைக்கிறாருன்னா, ஒரு மண்ணை வந்து நல்ல மண்ணாக மாற்றுறதுக்குரிய திறன் வந்து எறும்புகளுக்கு கண்டிப்பாக இருக்குது இயற்கையாகவே. ஸோ அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, தனது ஊரில் இருக்கிற எறும்புகள் எல்லாத்தையும் அவர் கலெக்ட் பண்ணுறது தான் ஒரு வேலையாக பண்ணியிருக்கிறாரு. அதை எடுத்துகிட்டு அவருக்கு அடித்தாலும் அதை டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அங்கே போய் அந்த தீவுக்குள்ளே போய் விடுறாரு.
இந்த எறும்புகள் என்ன பண்ணும்னா, ஒரு மரங்களுக்கு வேர்களுக்கு நடுவுல, அந்த மண்களுக்கு நடுவுல நெறைய காற்றோட்டம் வர மாரியான துகள்கள், அந்த ஓட்டைகளா இது பண்ணி, ரெடி பண்ணி, மண்ண வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வளப்படுத்திடும். அப்படி பண்ண பண்ண அந்த அங்க வந்து எல்லா வகையான மண்ணு வந்து நல்ல நிலைமைக்கு வந்தோனே, அ நெறைய மரங்கள நட ஆரம்பிச்சுட்டாரு. ஒரு பல வருடங்களுக்கு அப்புறம் பார்த்தா, அப்படி ஒரு ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட்டு ரொம்ப பயங்கரமான பெரிய புலி அந்த மாரியான மிருகங்களே அங்க வாழ்ற அளவுக்கான அடர்ந்த காடா மாறிடுச்சு. ஸோ அவர் பேர் தான் ஜாதவ் யாலங். அவர் வந்து மொலாய்ன்னு சொல்லி செல்லமா சொல்றாங்க. பின்னால அந்த காட்டுக்கே மொலாய் காடுன்னே பேர் வச்சுட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அதற்கு காரணம் இந்த எறும்புகள் தான். அப்படின்னு சொல்லி தான் இந்த புத்தகம் ஆரம்பிக்குது. அமேசான் காட்டில வந்து பார்த்தீங்கன்னா, கயாபிங்கிற ஒரு பழங்குடியின மக்கள் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு சோலர் திருவிழா அப்படின்னு சொல்லி ஒரு திருவிழா கொண்டாடுறாங்க. அந்த திருவிழாவப்ப பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற பெண்கள் வந்து நெறையா முகங்கள்ல, நெறையா வண்ணங்கள்ல ஏதோ வரைஞ்சிருப்பாங்க. அது நல்லா பார்த்தோன்னா, அந்த வரைஞ்சிருக்கிற எல்லா உருவமும் எறும்புகளின் உருவங்களா வரைஞ்சிருப்பாங்க. எதுக்கு இந்த மாரி அவங்க எறும்புகள வரையிறாங்கன்னா, அங்க வந்து அதிகமா விவசாயம் பண்றது பெண்கள். அ அங்க வந்து எறும்புகள் அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு தோழரா இருந்திருக்கு. எப்படின்னா, அங்க அவங்களுக்கு அதிகமா விளையிற பொருள் என்னன்னா, சோளம், பீன்ஸு, கிழங்கு இதெல்லாம் விளையும். இது 3ம் ஒண்ணா தான் பயிரிடுவாங்க. அப்ப என்ன ஆகும்னா, அந்த அ கிழங்குல வந்து ஒரு வகையான இனிப்பு திரவம் வந்து சுரக்கும். அ அத வந்து சாப்பிடுறதுக்கு எறும்புகள் வரும். இப்ப இந்த பீன்ஸ் இருக்குல்ல, அது ஒரு பிரச்சனையான ஒண்ணா அவங்களுக்கு வந்திருக்கு. இந்த பீன்ஸும் பயிரிடுறாங்க. அது வந்து கொடியா வர்றதுனால, அதில ஒரு சின்ன முள் மாரி வந்து, அந்த கிழங்கையும், அந்த சோளத்தையும் அப்படியே கவர் பண்ணிக்கிட்டே வரும் அந்த கொடி. இது வந்து அந்த கிழங்கும், சோளத்தையோட வளர்ச்சிய வந்து கெடுத்துரும். ஆனா இந்த எறும்புகள் என்ன பண்ணும்னா, அந்த கிழங்குல இருக்கிற அந்த இனிப்பு திரவத்த சாப்பிடுறதுக்காண்டி வர்றப்ப, அந்த கொடிகள் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுரும். ஸோ இது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய உதவியாவும், அவங்களோட அதிக விளைச்சலுக்கு காரணமாவும் இந்த எறும்புகள் இருக்கிறனால, அத வந்து அவ்வளவு கொண்டாடுறாங்க. ஸோ எறும்புகளோட பலன்கள் வந்து நெறையா இருக்குங்கிறத இந்த ஒரு கட்டுரையில நம்மளால பார்க்க முடியும். சின்ன வயசுல பாட புத்தகங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அ ஒரு படங்களோட ஒரு மாரல் ஸ்டோரி வந்து சொல்லுவாங்க. எப்படின்னா, அ ஒரு தடவ வந்து ஒரு எறும்பு வந்து ஒரு ஆற்றுல வந்து விழுந்துரும். அது அப்படியே தத்தளிச்சுட்டு இருக்கும் பொழுது, ஒரு மரத்துக்கு ஆற்றங்கரையோட ஓரத்தில இருக்கிற மரத்து மேல இருக்கிற பறவை வந்து, ஒரு இலைய தூக்கி போட்டு அந்த எறும்புக்கு ஒரு படகு மாரி செஞ்சு குடுத்துரும். ஸோ, அதுலேருந்து தப்பிச்சு அந்த எறும்பு வந்துரும். இதுக்கு நன்றி கடனா என்ன பண்ணும்னா, ஒரு நாள் ஒரு வேடன் வந்து அந்த பறவைய எய்ம் பண்ணிட்டு இருக்கும்பொழுது, பின்னாடி இருந்து அந்த எறும்பு கடிச்சிரும். கடிச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குறி தவறி போனோனே பறவை தப்பிச்சு போயிடும். ஸோ, இந்த கதைய நெறைய பேர் சின்ன வயசுல படங்கள்ல பார்த்துருக்கலாம், புத்தகத்துல. அ இது மூலமா இத படிக்கும் பொழுது, எறும்பு மேல ஒரு வகையான நல்ல ஒரு மனப்பான்மை அந்த குழந்தைகளுக்கு தோன்றும். ஆனா நாளடைவுல வந்து இப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு வணிக நோக்கத்துக்காண்டி, இப்ப நம்ம வந்து டிவிலயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பூச்சிய கொல்றதுக்காண்டி, அந்த பூச்சிய பேய் மாரியும் காமிக்கிறது, அது பயங்கர டெரரா காமிக்கிறது. இது பண்ணும்போது சின்ன சின்ன குழந்தைகளுக்கே அது மேல ஒரு ஒரு வெறுப்பு வரும். அந்த உயிரினம் மேலேயே ஒரு வெறுப்ப உண்டாக்குது. இது ஒரு வகையான அரசியல்னே சொல்லலாம். எப்படின்னா, அ இந்த உலகமே மனிதர்களுக்காக மட்டும் தான் படைக்கப்பட்டதுங்கிற ஒரு சர்வாதிகாரம்னே சொல்லலாம். எப்படி ஹிட்லர் சர்வாதிகாரியா இருந்தாரோ, அ ஆனா நம்ம வந்து நல்லா பார்த்தோம்னா, மற்ற உயிரினங்கள்லாம் நமக்கு கீழ மாரியும், நாம தான் உயர்ந்தவர்கள் மாரியும் கொண்டு வருது. இந்த நோக்கம். இந்த பார்வை அப்படி இருக்கு. ஸோ இந்த இந்த என்டர்டெயின்மென்ட் மீடியா இதெல்லாம் வந்து ஒரு பொருள வந்து சந்தைப்படுத்துறதுக்காண்டி என்ன வேணாலும் பண்ணுது.
இயற்கையா இருக்கிற அந்த பூச்சிகளையும் கூட வந்து ஒரு பெரிய ஒரு ஆபத்து மாரி கொண்டு வந்துருது. இது மாரி ஒரு நிகழ்வு வந்து அ ஐக்கிய அமெரிக்கால அ அலாபாமாங்கிற ஒரு மாநிலத்தில நடந்திருக்கு. எப்படின்னா, அங்க வந்து ஒரு எறும்புகள்னால ஒரு பெரிய பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லிட்டு கெளப்பிட்டாங்க. ஆனா அப்படி ஒரு பிரச்சனையே கிடையாது. எறும்புகள்னால நெறைய நன்மைகள் தான் இருக்கு. ஆனா அங்க வந்து நெறைய விவசாயத்துக்கு இயந்திரங்கள் யூஸ் பண்ணும்பொழுது, அந்த எறும்பு புத்துக்கள் வந்து அந்த இயந்திரத்த வந்து ரொம்ப பழுது பண்ணிடுது. இதனால ரொம்ப பிரச்சனையா இருக்குன்னு இது பண்ணோனே, எறும்புக்கு எதிரான போர் அப்படின்னு சொல்லி முழங்கி, நெறையா இந்த அம் பூச்சிக்கொல்லி மருந்துகள்லாம் கொண்டு வந்து சந்தைப்படுத்தி, அதெல்லாம் கொண்டு வர ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப நெறைய பூச்சிக்கொல்லி மருந்துகளும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனா உண்மையாவே சொல்லப்போனா, எறும்புகள் வந்து விவசாயத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஜீவனா சொல்றாங்க. ஏன்னா, இந்த எறும்புகள் ஒவ்வொரு செடிகளுக்கும், மரங்களுக்கும், அந்த பயிரிடப்படும் தாவரங்களுக்கும் நடுவுல, வேர்களுக்கு நடுவுல போயி, ஒரு இடைவெளிய உண்டாக்குது. அதுல மூலமா காற்றோட்டமும், சக்தியும் அதுக்கு அந்த தாவரத்துக்கு கிடைக்குது. ஆனா, நமக்கு என்ன நெனைக்கிறோம், அது ஒரு பிரச்சனையா நெனச்சுட்டு, இது இல்லாம இந்த பருத்திகள் இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வகையான பூச்சி வரும். அதோட பூச்சிகள் அதாவது நுண்பூச்சிகள். அதாவது அது வந்து அரிச்சு கொல்லக்கூடிய பூச்சிகள வந்து, அதோட முட்டைகள்லாம் அந்த எறும்புகள் சாப்ட்ரும். இது ஒரு வகையான விவசாயம் செய்பவர்களுக்கு நண்பர்களா தான் இருக்கு. ஆனா, இது வந்து இந்த மாரி வியாபாரங்கள்னால பூச்சிக்கொல்லி மருந்துகள் விக்கப்படணுங்கிறதுக்காண்டி, இந்த மாரி சந்தைப்படுத்துறாங்க. ஆனா, உண்மை என்னன்னா, இந்த பூச்சிக்கொல்லிகள் மருந்துனால பூச்சிகள் மட்டும் இதாகல. இத அடிக்கடி நம்ம எடுத்து சாப்பிடுற மனிதர்கள் வந்து வேகமா இறந்துர்றாங்க. ஸோ உண்மையாவே சொல்லப்போனா, இது வந்து எறும்புகள் வந்து நம்மள வந்து மனிதர்களுக்கு வந்து சிம்பன்சி குரங்குகள் தான் முன்னோடிகள் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஆனா, அதுக்கு முன்னாடி எறும்புகள் தான் முன்னோடிகள்ங்கிறது வந்து நெறையா அதுக்குரிய சான்றுகள்லாம் இருக்கு. ஏன்னா, அதோட கட்டமைப்பு வந்து எத்தனையோ நூற்றாண்டுகள், எத்தனையோ முன்னாடி மனிதர்களுக்கே முன்னாடி இருந்து இருக்கு. அதோட கட்டமைப்பு, அதோட அதோட இடத்துக்கு போய் பார்த்தோன்னா, அது கழிவறை கட்டமைப்பெல்லாம் பண்ணியிருக்கு. எறும்புகளோட புற்றுகள்ல வந்து அதுக்குன்னு கழிவறை இருக்கிறதுக்குன்னு கூறிய அறைகள்லாம் கூட இருக்குங்கிறத தகவல்கள்லாம் இந்த புத்தகத்தில பார்க்கலாம். எறும்புகள் வந்து ஒரு வகையான துப்புரவாளர்கள்ங்கிற ஒரு கட்டுரை ஒண்ணு இருக்கு. எப்படின்னா, ஒரு காடு இருக்கு. அந்த காட்டு பகுதியில ஒரு ஒரு விலங்குகள் ஏதாவது இறந்துருச்சுன்னா, அந்த விலங்குகள் வந்து மக்குறதுக்கு முன்னாடி அந்த இடத்த கிளீன் பண்றதுக்குன்னே சில உயிரினங்கள்லாம் இருக்கு. இந்த செந்நாய், அ கழுதைப்புலி இந்த மாரியான உயிரினங்கள்லாம் அந்த இறந்த உயிர்கள வந்து அது சாப்ட்டு அந்த இடத்த துப்புரவாளர்கள்னே சொல்லுவாங்க அத. ஜென்ரலா காடின் துப்புரவாளர்களா அந்த கழுதை, புலி, செந்நாய்கள்லாம் சொல்லுவாங்க. அதுல இன்னொரு முக்கியமான ஜீவன் வந்து எறும்புகள். நெறைய பேர் அத வந்து சமையல் ரூம்லயோ, உணவுப் பொருட்கள்லயோ மொய்க்கிறது மட்டும் நெனச்சிட்டு இருக்கிறாங்க. அ இந்த புத்தகத்துல இந்த எழுத்தாளர் நக்கீரன் அவர்கள் வந்து அவரோட தோட்டத்துல ஒரு நாள் சுத்தி வந்துட்டுருக்கும் பொழுது, ஒரு பறவை கீழ கிடந்திருக்கு. அப்படியே நகராம இருக்கு. என்னன்னு கிட்ட போய் பார்த்தா, அது நகரல. பார்த்தா இறந்திருக்கு. நல்லா உத்து பார்க்குறாங்க. அதோட கண் பகுதியிலேருந்து ஒரு எறும்பு வெளிய வந்திருக்கு. என்னன்னு பார்த்தா, இந்த எறும்புகள் அது இறந்ததுக்கப்புறம், ஆ அதுக்குள்ள போயி அதோட குடல் பகுதி, மற்ற எல்லா பகுதியிலயும் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு சாப்ட்டுருச்சு. ஸோ மீதி இருக்கிறத வந்து ஒரு பதப்படுத்துன மாரி அழகா இருக்கு. அத அத வந்து அவர் எடுத்து போய் ஒரு அலமாரியிலே வைக்கிற அளவுக்கு கிளீன் பண்ணிருச்சு உள்ள. வெளிப்பகுதி மட்டும் இருக்கு. ஸோ இந்த மாரி அ ஒரு எறும்புகள் வந்து ஒரு துப்புரவு தொழிலாளர்கள் மாரி செயல்படுது. இந்த காடுகள்லயும், மற்ற இடங்கள்லயும் அது அந்த மாரி இருக்கு. இது இல்லாம அ மனிதர்களுக்கு முன்னாடியே வேளாண்மைய வந்து இதுதான் சொல்லிக் குடுத்துருக்கு எறும்புகள். எப்படின்னா, இலைவெட்டி எறும்புகள்னு ஒரு எறும்பு இருந்திருக்கு. அந்த எறும்புல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இலைகள வந்து வெட்டி வெட்டி எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல வச்சு, அத பதப்படுத்தி, அதன் மூலமா வந்து காளான வந்து உற்பத்தி பண்ணும்.
ஸோ இந்த முறைய தான் வந்து இப்போ பல்கலைக்கழகங்கள்ல காளான் வளர்ப்பை பற்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி, மனிதர்களுக்கு முன்னாடியே எறும்புகள் வந்து இத பண்ணிட்டுருக்கு. ஸோ இந்த வேளாண்மைக்கு முன்னோடி வந்து எறும்புகள்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அ மேய்ப்பாளர்கள் இந்த ஆடு, மாடு மேய்க்கிறதுக்கும் எறும்புகள் தான் முன்னாடி. ஏன்னா, ஒரு வகையான பூச்சி இருக்கு. அந்த பூச்சி வந்து அ அ அந்த தாவரங்கள்ல இருந்தா, அது வந்து அந்த தாவரம் நல்லா செழிப்பா வளரும். ஸோ இத வந்து ஒரு காலநிலைக்கு அப்புறம் இது இன்னொரு செடிகளுக்கு இதுதான் தொரத்தி தொரத்தி கொண்டு போய் அங்க விடும். ஸோ இந்த மாரி வேலைகளையும் பண்ணும். அதுக்கப்புறம் ம் தையல் பறவைங்கிற மாரி தையல் எறும்பும் இருந்திருக்கு. இலைகள்ல இருக்கிற அம் அது பேரு முயிர் எறும்புங்கிறாங்க. அந்த எறும்பு வந்து என்ன பண்ணுதுன்னா, இலைகள வந்து அப்படியே தைக்கும். கிட்டத்தட்ட அது வந்து இந்த நெசவாளர்களுக்குரிய வேலைகளையும் அது பாக்குது. ஸோ எல்லா தொழில்களுக்கும் முன்னோடியா இந்த எறும்புகள் இருக்கு. இதனால இது வந்து எப்படி சொல்லலாம்னா, இது வந்து ஒரு மனிதர்களுக்கு பெரிய முன்னோடியான சில வேலைகளுக்கெல்லாம் இருந்திருக்கு. எப்படின்னா, ஒரு சுகாதாரம். ஏன்னா அது வந்து ஒரு டாய்லெட் வச்சு அது வந்து அதுக்குரிய வீடுகள கட்டுது. இருக்கிற இருப்பிடத்த கட்டமைக்குதுன்னா பார்த்துக்கங்க. உள்கட்டமைப்பு, பொருட்களின் விநியோகம், சேவை, சந்தை, இடமாற்றம் இது இத அதுக்கப்புறம் இந்த இயற்கை காலநிலைகள் மாற்றத்தினால் வர சிக்கல்கள், சேமிப்பு இது இது எல்லாத்தையுமே இந்த எறும்புகள் மூலமா நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சு கத்துக்கலாம். அ நெறையா முன்னோர்கள் வந்து இயற்கைய பார்த்து தான் இந்த நேரம் பார்க்குறதுலேருந்து, பறவைகளின் ஒலியிலிருந்து, மிருகங்களின் செயல்கள்லேருந்து நெறையா இத வந்து தங்களோட வாழ்க்கை முறையில செயல்படுத்திப்பாங்க. அந்த வகையில எறும்பு வந்து பெரிய ஒரு வேலைகள்லாம் பண்ணியிருக்கு. மனிதர்களுக்கு முன்னேற்றத்துக்கு தேவையான வேலைகள அது வந்து இயற்கையாவே அது பண்ணிட்டுருக்கு. 2013ல வந்து பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் பக்கத்தில ஒரு கிராமத்தில திடீர்னு பார்த்தா ஒரு கடிக்காத ஒரு வகையான எறும்பு வந்து ம் ஆயிரக்கணக்கா, லட்சக்கணக்கா வந்து நெறைய வீடுகளுக்குள்ளலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாரி ஒரு முன்ன பின்ன ஒரு நிகழ்வுகள்லாம் நடக்கும் இந்த பூச்சிகள், எறும்புகள்னால. இதற்கெல்லாம் காரணம் யாருன்னு கேட்டா, நாம தான் சொல்லலாம். மனிதர்கள் தான். ஏன்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12,000 வகையான எறும்புகள் வந்து இந்த உலகத்துல இருக்கு. இந்த எறும்புகளுக்குரிய ஆதி இடம்னு சொன்னா காடுகள் தான். காடுகள் தான் எறும்புகளுக்குரிய இடம். ஆனா, இந்த காடுகள்ல இருக்கிற மாற்றங்கள்னாலயும், காடுகள் அழிக்கப்படுவதாலயும், அது வயல்களா மாற்றப்படுவது, அதுக்கப்புறம் வீடுகளா மாற்றப்படுவதுனாலயும், எறும்புகள் வந்து இந்த மாரி ஒரு நிலப்பரப்புலருந்து வீட்டுப் பகுதியான மக்கள்கள் வாழும் இடங்களுக்கும், அங்க இருக்கிற உணவ தேடியும் வர ஆரம்பிக்குது. இதுதான் உண்மை நிகழ்வு. இது இல்லாம பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு உணவுச் சங்கிலி வந்து தடைப்படும்போதும், இந்த மாரியான முரணான அ அ எறும்புகள் கூட்டங்கள் வர்றது, இதெல்லாம் நிகழ்வுகள் நடக்கும். இப்ப எறும்புகள் திங்கக்கூடிய அ மிருகங்கள், எறும்பு தின்னி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மரங்கொத்திகள் இதுகெல்லாம் வந்து கம்மியான உடனே, இந்த பூச்சிகள், எறும்புகளோட எண்ணிக்கை அதிகமாக தான் செய்யும். இது வந்து ஒரு வகையான நேச்சுரல் இம்பேலன்ஸ்ன்னு சொல்லணும். இதுக்கு மனிதர்களும் ஒரு காரணம். அ ஆனா இத வச்சு எறும்புகள நம்ம வந்து சாதாரணமா எடை போடவும் கூடாது. எறும்புகள்னால நெறையா அ ஒரு விஷயங்கள நம்ம கண்டுபிடிச்சுக்க முடியும். எறும்புகளுக்கு ரொம்ப ஒரு நுண்ணறிவு அதிகம். எக்ஸாம்பிள் எறும்பு வந்து அதோட முட்டையோட சேர்ந்து ஒரு இடத்துலேருந்து வந்து வீட்டுக்குள்ளேயோ எங்கேயோ ஒதுங்க போகுதுன்னா, அப்ப இருந்த முன்னோர்கள்லாம் அத நுணுக்கமா கவனிச்சிருக்கிறாங்க. அப்படி வந்ததுன்னா, அன்னைக்கு மழை வரப்போகுதுன்னு அர்த்தம். ஸோ ஒரு இடத்துல மழை வரப்போகுது. அதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருது. அதனால தன் முட்டைகளோட சேர்ந்து ம் ரூஃப் உள்ள ஏரியாவுக்கு அது மாறிடுது. அதே மாரி ஒரு எறும்பு கூட்டம் வந்து ஒரு சுவரிலயோ, மரங்கள்லயோ எதுலயாவது ஒண்ணுல அம் வெர்டிகலா போகாம, ஹரிசாண்டலா போகாம வெர்டிகலா மேல ஏறி போற மாரி இருந்ததுன்னா, வெள்ளம் வரப்போகுதுன்னு அர்த்தம்.
இத வந்து இதையும் நுணுக்கமா முன்னோர்கள் கவனிச்சிருக்கிறாங்க. இது மாரி இன்னும் நெறையா நல் வித்தியாசமான விஷயங்கள் இந்த புக்ல இருக்கு. எப்படின்னா, முன்னாடிலாம் இப்ப தானே முன்னாடிலாம் வந்து கிணறுகள் தோண்டுறதுக்கு வந்து இடத்த தேர்வு செய்வாங்க. அப்போ வந்து எங்க வந்து நல்ல தண்ணி கிடைக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்றதுக்கு, இந்த சோளம், இனிப்புகள் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு தோண்டக்கூடிய இடங்கள்ல வந்து இங்க நீர் இருக்குங்கிற இடத்துல வந்து தூவி விடுவாங்க. மறுநாள் வந்து பார்க்கும்போது, அங்க இருக்கிற எறும்புகள், அங்க இருக்கிற அந்த அவங்க போட்ட அந்த தானியங்கள எடுத்துட்டு போயிருச்சுன்னா, அந்த இடத்துல சாதாரண தண்ணி மட்டும் தான் இருக்கு. ஆனா அங்கேயே அது வந்து கூடு கட்டி புற்றுகள் மாரி கொண்டு வர ஆரம்பிச்சிருச்சுன்னா, அங்க ஒரு இனிப்பு தண்ணி இருக்கு. ஒரு சுவையான நீர் இருக்குன்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இதனால தான் வந்து எறும்புகள வந்து சிம்பன்சிய விட மனிதர்களுக்கு வந்து முன்னோர்கள்ங்கிறத எறும்புகள தான் சொல்றாங்க. கடைசியா இந்த புத்தகத்துல, "இவ்வளோ பேசுறியே, எறும்பு கடிச்சா சும்மாவா இருப்ப?" அப்படிங்கிற மாரி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. உண்மதான். ஆனா அமேசான்ல வந்து அந்த எறும்பு கடிய வந்து வாலண்டரியா வாங்கிக்கிறாங்க. என்ன ரீசன்னா, அம் ஒரு வகையான ஒரு எறும்பு இருக்கு. டொகாண்டியோ ஆண்ட்டுங்கிறாங்க அது பேரு. அத வந்து வாலண்டரியா அத உடம்புல கடிக்க விடுறாங்க. என்னன்னா, அது கடிக்கிறதுனால ஒரு வேதிப்பொருள் நம்ம உடம்புல உள்ள வருது. அது வந்து கொசுக்களினால் வர அந்த மலேரியாக்குரிய மருந்தா அது வந்து செயல்படுதுங்கிறத வந்து அதில சொல்றாங்க. ஸோ மனிதர்களுக்கு அது நெறைய உதவியும் பண்ணுது. நெறையா பழைய காடுகள்லலாம் பார்த்தீங்கன்னா, அ அடிபட்டுருச்சுன்னா, இந்த முசுருங்கிற இந்த எறும்ப வந்து அந்த புண்ணுல விட்டு அது உடம்ப கிள்ளி விடுவாங்க. அது கோவத்துல அது கடிக்கும். கடிக்கும்போது அது வந்து தையல் மாரி போட்டுருமாம், அந்த புண் புண் பகுதியில. ஸோ இது எறும்புகள இந்த மாரி மருத்துவத்துக்கும் மனிதர்கள் நெறைய யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த புத்தகத்தில இவர் என்ன சஜெஸ்ட் பண்றாருன்னா, எறும்புகள் வந்து உண்மையாவே சொல்லப்போனா, அ அது உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னா, அதுக்கு வந்து சிட்ரஸ் மணங்கள் வந்து பிடிக்காது. இந்த எலுமிச்சை, ஆரஞ்சு இந்த வகையான மணங்கள் வந்து அதுக்கு பிடிக்காது. அது மாரியான தோல்கள், அந்த ஸ்மெல் வர மாரியான இத நீங்க தூவி விட்டாலே போதும். ரொம்ப ஆபத்தான மருந்துகள்லாம் நெறையா அத போட்டு கொல்லாதீங்கங்கிறது தான் இந்த புத்தகத்தோட சஜஷனும். ஏன்னா, அ இந்த உலகத்தில இருக்கிற மனிதர்களின் இடைகளுக்கு நிகரான இடை உள்ள அதாவது எண்ணிக்கையுள்ள அம் எறும்புகள் நம்ம உலகத்திலே இருக்கு. அ ஸோ எறும்புகள் வந்து மனிதர்கள் ஒரு தூக்கக்கூடிய எடைகள் அவனால முடிஞ்ச தூக்கக்கூடிய எடைகள் எவ்வளோ முடியுமோ, அத விட 50 மடங்கு எறும்புகள் அதோட எடைக்கு அதிகமான அளவு எடைய தூக்க முடியும். அதோட சைஸ்க்கு ஏத்த மாரி 50 மடங்கு அதனால தூக்க முடியும். அதேமாரி அதுக்கு நுண்ணறிவு அதிகம், அதுக்கு மூளை அதிகம். அதோட செயல்பாடுகள் எல்லாமே வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையோட தான் இருக்கும். ஸோ அதன் மூலமா நம்ம நெறையா கத்துக்க முடியும். ஸோ நண்பர்களே, இந்த புத்தகம் படிச்சு முடிச்சுட்டு, கொஞ்சம் அப்படியே வீட்டு ஓரத்துலயோ, சுவற்றின் ஓரத்துலயோ பார்த்தா எறும்புகள் கண்டிப்பா எங்கேயாவது 1, 2 தெரியும். அதோட செயல்பாடுகள பாருங்க. அதுவே ஒரு ஜென் மனநிலை. எல்லாத்தையும் மறந்து, அது நகர்ந்து போறத பார்க்கலாம். ஸோ இந்த மாரி புத்தகங்கள் என்ன பண்ணுதுன்னா, அ இயற்கைக்கு மாறான, அதாவது ஒரு தேவையற்ற அரசியல்கள் வந்து இந்த ஊடகங்களும், இந்த உலகமும் நமக்கு வந்து குடுத்துட்ருக்கு, இயற்கைக்கு எதிரா. அ ஆனா இந்த எறும்புகள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அ ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு உயிரினம். அத பத்தி உருவத்தில ரொம்ப சின்னதா இருந்தாலும், எறும்பு மாரி நான் அத உதறி விட்டு போயிருவேங்கிற மாரி சாதாரணமா நம்ம சொன்னாலும், அதோட சின்ன சின்ன செயல்பாடுகள் எவ்வளோ ஒரு தொலைநோக்கு பார்வையோட இருக்கு. இது முன்னோர்கள் எப்படி அத பார்த்துருக்குறாங்க, கண்காணிச்சிருக்கிறாங்க, எப்படி அவதானிச்சிருக்கிறாங்கங்கிறத வந்து இந்த புத்தகம் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ சாதாரண எறும்பு தானே அப்படின்னு மட்டும் நினைக்காம, அதோட ஒவ்வொரு செயல்பாடையும், அதோட வகைகளையும் இப்ப நான் முதல்ல சொல்லும்போது, அ எனக்கு நினைவுகள்ல வந்த எறும்புகளோட பெயர்கள் தெரியாது.
இப்போ வந்து அதோட முசுறு அந்த சொன்னேன்ல சுளுக்கெரும்புன்னு சொல்றதோட பேர் வந்து முசுறு அது பேர். இப்ப நல்லா ஞாபகம் இருக்கு. அது பேர் முசுறு தான். அ அது கடிச்சா ரொம்ப வலிக்கும். அ இந்த இனிப்பான திரவங்கள் இருக்கிற ஏரியால, மரங்கள்லலாம் இருக்கும் அது. ஸோ இந்த மாரி தகவல்கள் நம்மனால நினைவுகள் படுத்திக்க முடியும். ஆ ஸோ எல்லா உயிரினங்களும் நல்ல உயிரினங்களே. ஆ ஸோ எல்லா இந்த இயற்கைக்கு நம்ம மதிப்பு அளிச்சு தான் ஆகணும். ஓகே நண்பர்களே. இதே மாரி இன்னும் நல்ல புத்தகங்கள்லயோ, நல்ல படங்கள்லயோ சந்திப்போம். எல்லாம் சரியாகும். நிம்மதியா தூங்குங்க. நன்றி. வணக்கம்.